ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகர் என்னடா திடீர்னு வந்து வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம மனோகர் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் உட்காந்து நல்லா வந்து முக்குன்னு வந்து நல்லா முக்கிக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வந்த உடனே வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து வாங்க மாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் வந்து இன்வைட் பண்ணுறாரு. இவரும் வந்து ஏதோ அவர் வீட்டுக்கு போன மாதிரி வந்து இன்வைட் பண்ணிட்டு 2 பேரும் என்ன மாமா திடீர்னு வந்து வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும். அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இது அன்னபூர்ணி அம்மா வந்து ரேணுகாவுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதாக வந்து நம்ம மனோகர் வந்து சொல்கிறாருங்க. சரி ஓகே, ரொம்ப நல்ல விஷயமாம்மா. என்ன திடீர்னு சடனாக வந்து ரிப்போர்ட்டெல்லாம் இல்லை மாப்பிள்ள, இங்கேயே வந்து பார்த்துட்ருக்குமே, நம்ம வந்து வேறு எங்கேயாச்சும் போய் வந்து கொடுத்தா வந்து தெரியும் இல்லை என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை. நம்ம வந்து ஒரே டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது நல்லதில்ல. நம்ம வந்து 4 பேர்கிட்ட வந்து கொடுத்தா தானே வந்து தெரிய வரும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மனோகர் வந்து சொல்கிறாருங்க. ரொம்ப நல்லதா மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து மல்லிகிட்ட வந்து கேட்குறாங்க. மல்லியும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து மல்லிகிட்ட வந்து கேட்குறாங்க. இது என்ன மல்லி, ரேணுகாவுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும். அது வந்து ரேணுகா அக்கா கிட்டே வந்து இருக்குங்க, நம்மக்கிட்ட வந்து கொடுக்கலையே, அவங்க தான் வந்து வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியுமே வந்து சொல்லிடுறாங்க. என்னடா இது, அவளே வந்து எதுக்காக வந்து வச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் வந்து வராமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ அவர் வந்து பெரிய இது மாரி எல்லாம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாரி வந்து அவர் வந்து ரேணுகா உன்னுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து எடுத்துட்டு வாயேன், இது அம்மா வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்றாரு. உடனே வந்து ஆக்டிங்க வந்து போடுறா பாருங்க யப்பா! சோற வந்து தின்னுகிட்டு இருந்தவ நல்லா நங்கு முங்குன்னு நல்லா வந்து முக்கிட்டு இருந்தவ, உடனே வந்து ஆக்டிங்க வந்து போட்டா. என்னடா ஆக்டிங் அப்படின்னு தானே வந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து மனநிலை வந்து பாதிக்கப்பட்டது எல்லாருக்கும் வந்து தெரியணுமா? அப்படி வந்து தெரியணும்னு இருந்தா நான் வந்து இந்த வீட்லயே வந்து இருக்கிறதில்ல. நான் வந்து போயிடுறேன். என்ன சும்மா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படிங்கிற மாரி வந்து ஆக்டிங்க வந்து போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. இவ வந்து ஆக்டிங் போடுறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துருச்சு. என்னடா இது புதுசா வந்து இருக்கே அப்படிங்கிற மாரி வந்து எல்லாருக்கும் வந்து தெரிய வந்ததும், சரி உடனே வந்து என்ன பண்ண முடியும்? நீ வந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து தேவையில்ல. உன்னுடைய ரிப்போர்ட்ஸ வந்து குடுக்க தேவையில்ல. நீ ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. நீ வேற எங்கேயும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்து போக தேவையில்ல. நீ வந்து சைலன்ட்டா வந்து வீட்லயே இரு. அப்படிங்கிற மாரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லுவாரு அப்படிங்கிறதுக்காகவே, கரெக்ட்டா வந்து இந்த மாரி வந்து ஆக்டிங்க வந்து போட்டா. அதே மாரி தான் விஜயும் வந்து என்ன சொல்றாரு, "நீ வந்து எங்கேயும் வந்து போகாத ரேணுகா. நான் வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ வந்து எந்த ரிப்போர்ட்டையும் வந்து குடுக்க தேவையில்ல. நீ வந்து யார்கிட்டயும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கவும் வந்து தேவையில்ல. நீ வந்து நார்மலா தானே இருக்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஞாபகம் வந்து வந்துரும்." அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சமாதானப்படுத்திட்டாரு. ஆனா, அப்ப பண்ண மாரியே இவங்களும் வந்து சைலன்ட்டா வந்து கமுக்கமா வந்து முடிச்சுட்டாங்க. தெளிவா வந்து தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவ வந்து நெனச்சது வந்து என்ன, அ இது மாரி வந்து விஜய் வந்து சொல்லணும். அப்ப அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சைலண்ட் ஆயிடணும் அப்படிங்கிற மாரி வந்து நம்ம இவங்க வந்து நெனச்சாங்க. இதுக்கு வந்து என்னாச்சு, கரெக்ட்டா வந்து அதே மாரி தான் வந்து விஜயும் வந்து சைலன்ட்டா வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ உடனே வந்து எப்படியோ வந்து ஜஸ்ட் மிஸ்ஸு மல்லி வந்து நமக்கே வந்து ஆப்படிக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டாலே, இத வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தி ஆகணும். இவள வந்து வீட்ல வந்து வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு தான் வந்து டேஞ்சரு. அவ ஒரு டேஞ்சரான பீஸா இருப்பா போல இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடருக்கு வந்து எப்பயாச்சும் வந்து புரிய வந்திருக்கும். கிராமத்துலேருந்து வந்தவன் நம்மள வந்து இப்படி வந்து ஆட்டி படைக்கிறாளே! இது வந்து நமக்கு வந்து சரிப்பட்டு வந்து வராது. அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து நம்ம சுடர் வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறமும் வந்து சும்மா இருந்தா வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. நீ வந்து சும்மாவே இரு. என்ன வந்து என்ன பண்ணாலும் சரி, உனக்கு வந்து ஆப்படிக்கிறது வந்து நம்ம மல்லி தான் தெரிஞ்சு போச்சு. எதனால ஆப்படிக்கிறது? நீ வந்து நியாயமா வந்து ஒண்ணுமே இல்லாம ஏதோ வந்து பிச்சை எடுத்திருந்தா கூட வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏதோ ஒரு வீட்ல ஒரு ஆள வந்து சேர்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நீ பண்றது ஃபோர்ஜரி. அந்த ஃபோர்ஜரிக்கு வந்து யார் வந்து இடம் கொடுப்பா? கண்டிப்பா வந்து யாராலயும் வந்து இடம் கொடுக்க முடியாது. நீ பண்ற ஃபோர்ஜரிக்கெல்லாம் வந்து இடம் கொடுத்துக்கிட்டு, உனக்கு வந்து என் புருஷனையும் வந்து நான் வந்து பங்கு குடுத்துட்ருப்பேனா? ஏதோ சொத்து பத்துன்னா வந்து கதிரேசன் கிட்ட வந்து ஆட்டைய போட்டுக்கிட்டு நீ வந்து அடிச்சுக்கிட்டு வந்து போயிட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா வந்து விட்டுருக்கலாம். ஆனா நீ பண்றது மொத்தமா வந்து ஃபோர்ஜரி. ஃபோர்ஜரிய வந்து நான் வந்து எப்படி வந்து நம்புறது? கண்டிப்பா வந்து உன்ன வந்து நம்ப முடியாது. அதனால வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து இப்போ வந்து யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறது வந்து அக்கு வேற, ஆணி வேற இப்போ வந்து அன்னபூர்ணி கூட வந்து பேசிட்டு வந்து வந்திருக்காங்க. ஸோ அன்னபூர்ணியுமே வந்து நெறைய ஐடியா வந்து குடுத்துருப்பாங்க. அதுக்கு மேல நாகு வந்து இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, இந்த சுடரு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து மேல நாகு. ஸோ அவங்ககிட்டயே வந்து உண்மைய வந்து சொல்லியாச்சு. இப்போ மல்லி சைடு தான் அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ணுவாங்க,
மொத்தமா வந்து வாரி துண்ணுவாங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. எப்படியுமே வந்து நம்ம நாகும் வந்து பயங்கரமான கேடித்தனமான ஒரு விஷயத்த தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாரியான கேடிகள தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க கூட நம்ம மல்லி. ஆனா இருந்தாலும் வந்து மல்லிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இது வந்து கிடையாதுங்க. எப்புட்றா அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. மல்லியால வந்து எல்லாமே வந்து கெஸ் பண்ண முடியுது. அப்படி இருந்தாலுமே வந்து மல்லிக்கு வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் வந்து அ ஆதாரம் வந்து இல்ல வந்து ஏதோ ஒரு துருப்புச்சீட்டு வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அப்படி வந்து கிடைச்சதுன்னா வந்து நம்ம மல்லியுமே வந்து தெளிவா வந்து வீட்ல வந்து இவ வந்து உண்மையான ரேணுகா இல்ல. இவ வந்து ஒரு சுடர் தான். இவள வந்து நம்ம வந்து தெரியாம வந்து இந்த வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். அப்படிங்கிற மாரி வந்து நம்ம விஜய் கிட்டயும், கதிரேசன் கிட்ட, நிஷா கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து உண்மைய வந்து சொல்லலாம். ஆனா, அந்த இடத்துல வந்து உண்மைய வந்து சொல்ல முடியாத நிலைமைக்கு வந்து நம்ம மல்லி வந்து தள்ளப்பட்டுருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டடாம்.